Harani Law Circle மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். I welcome you all back once again to our channel and this is Advocate Cedric. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க லா காலேஜஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம், இல்ல ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸா இருப்பீங்க, ஜுடிஷியரி மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸா இருக்கலாம், இல்ல லோவர் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் வரைக்கும் இல்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களா இருக்கலாம், மூத்த வழக்கறிஞர்களா இருக்கலாம், கெஸ்டட் சீனியர் அட்வொகேட்ஸா இருக்கலாம், இல்ல ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹானரபிள் ஜட்ஜஸா இருக்கலாம், இல்ல பொதுமக்கள் ஆகிய நீங்களா இருக்கலாம். நம்ம எல்லாருமே காமனா ஒரு விஷயத்த பயன்படுத்துவோம். பேசுறதுக்கும் சரி, எழுதுறதுக்கும் சரி, ஒரு கான்வர்சேஷன் உருவாக்குறது. அது என்னன்னா மொழி. லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நமக்கு லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு விஷயத்த ஒருத்தங்களுக்கு பகிர்ந்துக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். செய்கைகள் மூலியமா பகிர்ந்துக்க வேண்டியதா இருக்கும். அது தெளிவான அர்த்தங்களை கொடுக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது மொழிகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. கரெக்டுங்களா? ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது வந்து லாட்டின் மேக்ஸிம். இப்போ லாட்டின் மேக்ஸிம்ஸை பத்தி நம்ம ஒரு பிளேலிஸ்டே கவர் பண்ண போறோம். பிளேலிஸ்ட்ல அகெயின் நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸ் மாதிரி 1 or 2 வீடியோஸ் இல்ல, ஆல்மோஸ்ட் 1000 and more வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு லாட்டின் மேக்ஸிம்ஸ்லேயே கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில அட் த சேம் டைம் நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இந்த தருணத்துல வந்து ஏன் லாட்டின் மேக்ஸிம்ஸை நம்ம படிக்கணும்? ஏன் வந்து தமிழ் மேக்ஸிம்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லையா? இல்ல கன்னடம் மேக்ஸிம்ஸ், மலையாளம் மேக்ஸிம்ஸ், ஹிந்தி மேக்ஸிம்ஸ் இந்த மாதிரி எதுவும் இல்லையா? ஏன் வந்து லாட்டின் மேக்ஸிம்ஸ் படிக்கணும்? அப்ப நம்ம மொழியில மேக்ஸிம்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. சிம்பிளா ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க. தென் நம்ம லாட்டின் மேக்ஸிம்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். அபினிஷியோ அப்படின்னு லாட்டின்ல ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த வார்த்தையை நம்ம லா காலேஜ்ல சேர்ந்துதான் படிச்சிருப்போம். ஆனா இந்த வார்த்தையை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே இது தமிழ்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றேன், நீ கேட்டியா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல நம்ம வீட்டுல வயசானவங்க படிக்காமலே இருப்பாங்க, அவங்க கூட ஆரம்பத்துல இருந்தே அங்க போகாதன்னு சொல்றேன், நீ கேட்டியா சொல்லியிருப்பாங்களா? இல்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா சின்ன வயசுல? அப்ப ஆரம்பத்துல இருந்தே ஃப்ரம் த பிகினிங் அப்படின்ற விஷயம் அபினிஷியோன்ற வார்த்தையை படிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். அது ஒரு நம்மளோட மொழியில சாதாரணமா நம்ம எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை சொல்றேன், ஆக்டஸ் ரியஸ், குற்றச்செயல். குற்றச்செயல்ல ஈடுபடாத அப்படின்னு நம்ம நம்ம பழங்காலத்துல இருந்தே நம்மளோட தாத்தாக்கள், பாட்டிகள், அப்பா அம்மாக்கள் சொல்லிட்டே வர ஒரு விஷயம் தான் குற்றச்செயல் செய்யாத, தப்பு செய்யாத. ஸோ கில்ட்டி ஆக்ட், ஆக்டஸ் ரியஸ். மென்ஸ் ரியா அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, குற்றமுள்ள நெஞ்சு. தமிழ்ல ஒரு பழமொழி கூட இருக்கும், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். கரெக்டுங்களா? அப்ப குற்றமுள்ள நெஞ்சு, குற்றமுள்ள நெஞ்சு அப்படின்றது குற்றமுள்ள மனசு, இந்த கில்ட்டி மைண்ட், மென்ஸ் ரியா. ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் அப்படின்னு ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்கு லாட்டின்ல. அதுக்கு மீனிங் என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னா ஹியர் த அதர் சைடு அப்படின்னு சொல்றாங்க. ஹியர் த அதர் சைடு. தமிழ்ல இந்த வார்த்தை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த லாட்டின் மேக்ஸிம் அப்படின்னு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே, அவன் சொல்றதையும் கொஞ்சம் கேளப்பா அப்படின்னு கிராமங்கள்ல படிக்காதவங்க கூட சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம். Ignorantia juris non excusat. Ignorance of law is no excuse. சட்டம் தெரியாததெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்து நிக்காத அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல சாதாரணமா சொல்லுவாங்க. சட்டம் தெரியாம அதை பண்ணாதப்பா, சட்டம் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய படிக்காதவங்களையும் கிராமங்கள்ல பார்த்துட்டே தான் இருக்கும். சிட்டிஸ்ல கூட சொல்லிட்டே தான் இருக்காங்க. ப்ராப்பரா படிச்சிருக்க மாட்டாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. ரெஸ் ஜுடிகேட்டா, a matter already judged. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், திருப்பி அது எதுக்கு வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? ரெஸ் ஜுடிகேட்டா, a matter already judged. குவிட் ப்ரோகோ அப்படின்னு சொல்லுவாங்க, சம்திங் ஃபார் சம்திங். பழிக்கு பழி, தமிழ்ல பழிக்கு பழி, அதுக்கு இது.
டிட் ஃபார் டாட். காமனா ப்ராவர்ப்ஸ் அப்படின்ற விஷயங்களை தமிழ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ மலையாளத்திலயோ கன்னடத்திலயோ தெலுங்குலயோ ஹிந்திலயோ நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில, அதாவது பொதுமக்களாகிய நாம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகளை தான் லத்தீன் மொழியிலையும் பயன்படுத்திட்டு வராங்க. ஓகேங்களா? லத்தீன் மொழி அப்படின்றது மட்டும் இல்ல, பிரெஞ்சு மொழியிலையும் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா ஏன் வந்து லாட்டின் மேக்சிம்ஸ வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற லா மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் இல்ல, மேக்சிமம். இப்ப சைனால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாட்டின் மேக்சிம்ஸ் எல்லாம் அவங்க அந்த அளவுக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க நம்மள மாதிரி. ஏன்னா அவங்க அவங்களோட மேட்ரியன் மொழியில அவங்களுக்கு இதே மாதிரியான வார்த்தைகள் இருக்கு. அவங்க அதே வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. லால பயன்படுத்தணும் அப்படின்னாலும் கோர்ட்லயும் சரி எக்ஸாம்ஸுக்கும் அவங்க அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்களே தவிர லாட்டின் மேக்சிம்ஸ கடன் வாங்கி பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா லாட்டின் மேக்சிம்ஸ நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, ரோமன் எம்பையர் தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லா நிறைய கண்ட்ரிஸை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ராஜ்யங்களை வந்து ரோமன் எம்பையர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரோமன் எம்பையர் யூஸ் பண்ண ஒரு மொழி அப்படின்றது லாட்டின். ஓகேங்களா? இன்னும் சில ராஜ்யங்களை வந்து பிரெஞ்சு நாட்டு சார்ந்தவங்களும் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ பிரெஞ்சு மேக்சிம்ஸும் நிறைய இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மிடிவல் பீரியட்ல 1600க்கு மேல ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல நிறைய லாட்டின் டேர்ம்ஸை வந்து சரளமா யூஸ் பண்ணுவாங்க ட்ரேட் டேர்ம்ஸ்க்காக. ஓகேங்களா? அதுக்கப்புறம் போக போக பிரிட்டிஷர்ஸ் வந்து கிரவுன் பிரின்ஸ் டேக் ஓவர் பண்றாங்க, ஒரு காலனியா இந்தியாவை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாட்டின் டேர்ம்ஸ் ரொம்ப சகஜமா யூஸ் பண்ணப்படுது. அப்படி நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் தான் இந்த லீகல் மேக்சிம்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா லீகல் மேக்சிம்ஸை படிக்கிறதுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது படிச்சுட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னும் நீங்க அதுக்கு பழக்கப்படலை. அந்த வார்த்தைகள் புதுசா இருக்கு. ஏன் அப்படின்னா அது லாட்டின் மொழியில இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வார்த்தை புதுசா இருக்கு. ஆனா அதோட அர்த்தம் ஆல்ரெடி நம்ம பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அர்த்தங்கள் தான். ஆனா அதுக்கு புது பெயர் மட்டும் நம்ம படிக்க வேண்டியது. அதாவது ஒரு மொழியை தெரியாம அந்த மொழியில இருக்கிற ஒரு 10 வார்த்தைய சேர்ந்து படிக்கணும், ஒரு ஃப்ரேஸா படிக்கணும் அப்படின்னும் போது அது கஷ்டமா ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மொழி தெரிஞ்சவங்களுக்கு லிஸ் பெண்டன்ஸ் அப்படின்னா, லத்தீன் மொழி தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு லிஸ் பெண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தை ஒண்ணுமே இல்லை. நமக்கு தான் அது கஷ்டம், அவங்களுக்கு அது கஷ்டம் கிடையாது. அந்த பாயிண்ட ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு தென் படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா. ஸோ இந்த பகுதியில வந்து நம்ம பார்ட் 1 பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1ல வந்து ஒரு ஃபியூ லீகல் மேக்சிம்ஸ் பார்ப்போம். கண்டினியூஸா தொடர்ந்து பார்ட் 2 பார்ட் 3ன்னு 1000 பார்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து லீகல் மேக்சிம்ஸ்லயே கவர் பண்ண போறோம். எதுக்காக அப்படின்னா ஜுடிஷியரி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து ஜட்ஜ் ஆகுறீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய ஆர்பிட்டர் டிக்டால லீகல் மேக்சிம்ஸ் பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க இம்ப்ரெசிவா இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு லீகல் பொசிஷனை வந்து நீங்க கரெக்டா சொல்லி ஆர்குமெண்ட்டை டிசைட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த ரேஷியோ டெசிடென்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் வந்து காமனா லீகல் மேக்சிம்ஸ் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானுமே அப்பப்ப லீகல் டேர்ம்ஸ், அதாவது லீகல் மேக்சிம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே யூஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். சரிங்களா? குவிட் ப்ரோக்கோவோ இல்ல ரேஷியோ டெசிடென்டி அப்படின்னோ காமனா லீகல் மேக்சிம்ஸை வச்சு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கும் டியூன் ஆகும். லிஸ் பெண்டன்ஸ்னா என்னன்னா, the doctrine of lis pendens means that during the pendency of a suit relating to any right to immovable property, no party to the suit can transfer or otherwise deal with the property in a way that affects the rights of the other party. So section 52 of Transfer of Property Act 1882ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, during the pendency of any suit or proceeding in any court having authority, any property which is the subject matter of such suit or proceeding cannot be transferred or otherwise dealt with by any party to the suit so as to affect the rights of any other party under any decree or order which may be made therein. So lis pendens அப்படின்னா பேசிக்கா என்னன்னா, when there is a litigation already pending in the court, no party to a suit
can again institute another suit for the same set of rights of immovable property. ஓகேங்களா? ஸோ ஒரு பெண்டிங் லிட்டிகேஷன் இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு ப்ரொசீடிங் ஆரம்பிக்க முடியாது. ஏன்னா இன்னொன்னு ஆரம்பிச்சு அதோட டெசிஷன் வேற மாதிரி இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸா வந்து ஒருத்தங்களுக்கு வந்து டிகிரி ஹோல்டர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரைட்ஸ் எஃபெக்ட் ஆகும்ல. ஸோ அதனால செகண்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட், alienatio est omnis actus per quern dominium transfertio. அப்படின்னா என்னன்னா, alienation is every act by which ownership is transferred. This principle states that any act that results in the transfer of ownership of property is considered an alienation. It applies broadly to all methods of transferring property like sale, gift, exchange, or inheritance, commonly used in Roman law and adopted into modern legal systems, including Indian property. It is used in interpreting transactions involving transfer of title or ownership of both movable and immovable property. It is often cited when discussing restrictions on transfer, such as in family settlements, wills, or trusts. So, இந்த லீகல் மேக்ஸிம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டியா இருக்குது அப்படின்னா அது ஏலியனேஷன் அப்படின்றாங்க. இப்ப என்கிட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கு, அத நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னா அந்த இடத்துல டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கு, கரெக்டா? நான் உங்களுக்கு தரேன், அத இந்தியன் லா படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இந்தியன் லா படி ப்ரொசீஜர் என்ன? ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்ப ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுது அப்படின்னு ஓனர்ஷிப் ப்ரூவ் ஆகாது. அப்ப வேற என்னென்ன வேணும்? பட்டா வேணும். இதுவே அதர் ஸ்டேட்டா இருந்தது அப்படின்னா காத்தான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இன்னும் நார்த்ல வந்து அதை வேற பேர் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டுல பட்டா அப்படின்னு வேணும். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்ல உங்க பேர் இருக்கணும். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா தர் இஸ் டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப். அப்படி டிரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் நடந்துருச்சு, அப்படி ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை ஏலியனேட் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் ஏலியனேஷன் இஸ் எவ்ரி ஆக்ட் பை விச் ஓனர்ஷிப் இஸ் டிரான்ஸ்பர்ட். அதுதான் alienatio est omnis actus per quem dominium transfertur. Third, caveat emptor. Let the buyer be aware. So let the buyer be aware அப்படின்றது வாங்குறவன் ஜாக்கிரதையா இரு. ஸோ நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்பயர் ஆகிற பொருளை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம், சாப்பிட்டுட்டோம், வயிறு கெட்டு போச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆயிட்டோம். அப்ப நம்ம டேமேஜஸ் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா டேமேஜஸ்க்கு ஃபைல் பண்ணலாம், பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா லெட் த பையர் பி அவேர் கேவியட் எம்டார் அப்படின்னு வாங்குறவன் ஜாக்கிரதையா வாங்கியிருக்கணும், எங்க மேல தப்பு இல்லை, நாங்க தெளிவா எக்ஸ்பைரி போட்டிருக்கோம். விக்கிற கடைக்காரன் விக்கிறான் அப்படின்னா வாங்குறவன் ஜாக்கிரதையா வாங்கிருக்கணும், கம்பெனி கிட்ட கேட்க கூடாது, வித்தவங்க கிட்ட கேளுங்க. இங்கதான் கேவியட் வெண்டேட்டார் அப்படின்ற கான்செப்ட் வருது. லெட் த செல்லர் பி அவேர். செல்லர் பி அவேர்னும் போது கெட்டு போன பொருளை விற்கும் போது வித்து ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான காம்பன்சேஷனை விக்கிறவன் கொடுக்கணும். அப்ப அந்த கான்செப்ட் உள்ள வந்துடும். ஓகேங்களா? So, caveat emptor places the responsibility on the buyer to thoroughly examine and evaluate a product or property before purchasing it. If the buyer fails to do so and something goes wrong after the purchase, they cannot hold the seller liable unless the seller actively concealed defects or made false representations. If a person buys a house and later discovers plumbing issues that could have been found through inspection, they can't sue the seller under caveat emptor unless the seller deliberately hid the problem. Next, dominium non-potest esse in pendenti. Dominium non-potest esse in pendenti. Ownership cannot be in suspense or ownership cannot remain in abeyance.
unsettled or pending. ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப்ப யாருக்கு சொந்தம் அப்படின்னு டிசைட் ஆகாமலே காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்க முடியாது. யாருக்கு சொந்தம் அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட டிசிஷன் எடுத்தே ஆகணும். கேஸ் வந்து 10, 12 வருஷம், 13 வருஷம் பெண்டிங்ல இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஓனர்ஷிப் யாருது அப்படின்னு கண்டிப்பா வெளிப்படையா ப்ரொனவுன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த டாமினியம் நான் பொட்டன்ஸ் பெண்டிங். ஸோ இந்த மேக்ஸிமம் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் எக்ஸ்பிரஸஸ் த பிரின்சிபல் தட் ஓனர்ஷிப்னா என்ன, டாமினியம் ownership of property must be definite and vested in someone at all times. It cannot exist in a state of uncertainty or be held in suspense awaiting some future event or decision. While the maxim is rooted in Roman law, the principle has been recognized in the Indian property jurisprudence, particularly under Transfer of Property Act, succession laws, and trust laws. Next one. Nemo dat quod not habit. ஸோ லா ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலா தெரிஞ்ச வார்த்தை தான். நோ ஒன் கேன் கிவ் வாட் தே டு நாட் ஹேவ். என்கிட்ட இல்லாததை நான் எப்படி கொடுக்க முடியும், கரெக்டா? ஸோ இந்த பிரின்சிபல் வந்து டாக்டரின் ஆஃப் ஃபீடிங் த கிராண்ட் ஆஃப் எஸ்டாப்பிள் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல செக்ஷன் 43ல இருக்கும். ஸோ ஃபீடிங் த கிராண்ட் ஆஃப் எஸ்டாப்பிள்னா என்ன அப்படின்றதெல்லாம் டீடைல்டா நம்மளோட 50,000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சீரீஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு இங்கேயும் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து உங்களோட ஓனர்ஷிப்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை, ஆனா நீங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கு அதை சேல் பண்ணிடுறீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அவருக்கு உங்களோட ப்ராப்பர்ட்டியே அது இல்லை அப்படின்னு அவருக்கு அப்ப தெரிய வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருது. இப்ப உங்களுக்கு இல்ல, டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இல்ல, ஆனா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருது. வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த பர்சன் கிட்ட போய் சொல்ல முடியாது, நான் வந்து என்கிட்ட இல்லாதப்பதான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணேன், அதனால வந்து இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று இல்லை எந்துதான் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. யூ ஆர் எஸ்டோப்டு ஃப்ரம் ஓனிங் த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி ஈவன் தோ உங்ககிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்சிருந்தாலும் யூ ஆர் ஸ்டாப்டு ஃப்ரம் என்ஜாயிங் த ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணது வேலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் தான் ஃபீடிங் த கிராண்ட் ஆஃப் எஸ்டோப்பிள். ஸோ நோ ஒன் கேன் கிவ் வாட் தே டு நாட் ஹேவ். உங்ககிட்ட இல்லாததை கொடுக்க முடியாது. So this principle means that a person who does not have ownership or proper title to a property or goods cannot transfer a better title than what they themselves have. Next one. Quid prior est tempore potior est jure. Qui prior est tempore potior est jure. அப்படின்னா என்னன்னா, he who is earlier in time is stronger in law. ஸோ நார்மலா வந்து கோர்ட்ல சர்வீஸ் மேட்டர்ஸ்ல யூஸ்வலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சர்வீஸ் மேட்டர்லயும் சரி, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ்லயும் சரி, யூஸ்வலா சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் கழிச்சு வந்து, சார் எனக்கு வந்து கிராஜுவேட்டி வந்திருக்கணும், எனக்கு இன்னும் கிராஜுவேட்டியே தரேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு கிராஜுவேட்டி வரல. சார் நான் ஆல்ரெடி இந்த பொசிஷன்ல வந்து அப்பாயின்மெண்ட் சீனியாரிட்டி படி என்னதான் பிளேஸ் பண்ணிருக்கணும், ஆனா என்ன பிளேஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் கம்மியா வரும். என்னை வந்து அப்பவே இந்த போஸ்ட்ல வச்சிருந்துருக்கணும், ஆனா என்ன அந்த போஸ்ட்ல வைக்கல, அதனால எனக்கு இப்ப வந்து பென்ஷன் பாதிக்கப்படுது, கம்மியா வருது. நான் ஒரு வேளை ப்ரொமோட் ஆயிருந்தேன் அப்படின்னா என்னோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதை பேஸ் பண்ணி என்னோட ப்ரொபோஷனல் பென்ஷன் பேவும் அதிகமா இருக்கும். அதனால எனக்கு வந்து அந்த ஏர்லியர் ப்ரொமோஷன் பேஸ் பண்ணினா பேல பென்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டு கிளைண்ட்ஸ் வருவாங்க நம்ம கிட்ட. அப்ப கோர்ட் யூஸ்வலா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் ஏர்லியர் இன் டைம் இஸ் ஸ்ட்ராங்கர் இன் லா. முன்னாடியே வந்திருக்கணும், இவ்வளோ நாள் கழிச்சா வருவீங்க. யூ ஆர் ஸ்லீப்பிங் ஓவர் யுவர் ரைட்ஸ். ஸ்லீப்பிங் ஓவர் யுவர் ரைட்ஸ், அதுக்கு வந்து தனியா ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்கு. ஸோ சிமிலர் ப்ரொவிஷன் தான். நீங்க ஏன் இவ்வளோ நேரம் லேட்டா ஏன் வந்தீங்க, முன்கூட்டியே வந்திருக்க கூடாதா கோர்ட்டுக்கு? இவ்வளவு லேட்டா வந்ததுனால உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய அந்த ரிலீஃபை கிராண்ட் பண்ண முடியாத நிலைமையில இந்த கோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்மிசல் ஆர்டர்ஸ் எல்லாமே நான் பார்த்திருக்கேன், சரிங்களா?
ஸோ இந்த ப்ரொவிஷன் பேஸ் பண்ணி தான் இந்தியன் லால அந்த கான்செப்ட் எடுப்பாங்க. So this maxim establishes the principle that between competing rights over the same property, the one created first in time generally has the superior legal claim. It is a rule of priority of rights, especially relevant in property law, mortgage law, contract law. Section 48 of Transfer of Property Act 1882 states that when a person purports to create by transfer at different times rights in or over the same immovable property, and such rights cannot all exist or be exercised to their full extent together, each later created right shall, in the absence of a special contract or reservation binding the earlier transactions, be subject to the rights previously created. Next one. Alienatio rei praefertur juri accorrescendi. அப்படின்னா என்னன்னா, the law favors the transfer alienation of property over the right of survivorship. இப்ப நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்றேன். இப்ப எனக்கு பசங்க இருக்காங்க. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி நான் இறந்ததுக்கு அப்புறம் பசங்களுக்கு போகும். ஒருவேளை நானு பசங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நான் சாகுறதுக்கு முன்னாடி நான் அந்த ப்ராப்பர்ட்டிய ஒருத்தருக்கு வித்துட்டேன், டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன், ஏலியனேட் பண்ணிட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு போகுமா? அது போகாதுல்ல. ஏன்? பிகாஸ் ஐ டிரான்ஸ்பர் த ப்ராப்பர்ட்டி. ரைட் ஆஃப் சர்வைவர்ஷிப்பை விட டிரான்ஸ்பருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ த லா ஃபேவர்ஸ், லா எந்த பக்கம் நிற்கும்? டிரான்ஸ்பர் பக்கம் தான் நிற்கும். டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம் சர்வைவர்ஷிப் மேட்டரே கிடையாது. சரிங்களா? ஏன்னா கன்சிடரேஷன் வாங்கிடுறாங்களா, டிரான்ஸ்பர் பண்ணும்போது கன்சிடரேஷன் இருக்கணும். டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல ஒரு டிரான்ஸ்பருக்கு கன்சிடரேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுது. ஸோ கன்சிடரேஷன் இல்லை அப்படின்னா அந்த டிரான்ஸ்பரே வாய்டு அன்லெஸ் இட் இஸ் அ கிஃப்ட். அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்பர் பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு கன்சிடரேஷன் வாங்கிடுறாங்க. அந்த கன்சிடரேஷன் மணியா இருக்கலாம், இல்ல மணிஸ் ஒர்த்தா இருக்கலாம். அந்த மணி இல்ல மணிஸ் ஒர்த் தான் சர்வைவருக்கு வர வாய்ப்பு இருக்கே தவிர அந்த ப்ராப்பர்ட்டி, டிரான்ஸ்பர் பண்ண ப்ராப்பர்ட்டி சர்வைவருக்கு போகாது டிரான்ஸ்பர் பண்ணதுக்கு அப்புறம். டன். எக்ஸ்பிளனேஷன் படிச்சிடலாம். This maxim expresses a fundamental principle of property law that the right to transfer or alienate property is preferred and protected over arrangements that seek to restrict such transfers, especially those based on joint ownership or survivorship. Section 10 ல என்ன சொல்லுது அப்படின்னா, condition restraining alienation, where property is transferred subject to a condition or limitation absolutely restraining the transferee from parting with or disposing of his interest in the property, the condition is void. Next one. Res nullius. Res nullius. Res nullius na என்ன? A thing belonging to no one. யாருக்கும் சொந்தம் இல்லாத பொருள். In law, res nullius refers to property or things that are unowned or have never been owned by anyone and are therefore available for ownership by the first person to take lawful possession. Section 6H of Transfer of Property Act என்ன சொல்லுதுன்னா, what may be transferred? The following kinds of property cannot be transferred. A mere possibility of an interest not amounting to an interest in the property cannot be transferred. While res nullius refers to things not yet owned, Section 6H prohibits the transfer of something that doesn't legally exist as transferable property. ஒரு விஷயம் இது வரைக்கும் யாருமே ஓன் பண்ணதே இல்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓன் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான டிரான்ஸ்பர்ஸ் தான் ரெஸ் நல்லியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் புறம்போக்கு லேண்டு அப்படின்றாங்களே, புறம்போக்கு லேண்ட்லாம் யாருமே ஓன் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. புறம்போக்கு லேண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் தான் ஓன் பண்றாங்க. இந்த கவர்மெண்ட் ஓன்ஸ் அந்த மாதிரி புறம்போக்கு லேண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்டோட ஓனர்ஷிப்ல தான் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும். சம்டைம்ஸ் கஸ்டமரியா மேய்ச்சல் நிலங்கள் கிராமத்தோட ஊராட்சி அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியோட கட்டுப்பாட்டுல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எப்பவுமே நீங்க பார்க்கக்கூடிய பொதுவா இருக்கக்கூடிய நிலங்கள் யாரோ ஒருத்தரோட ஓனர்ஷிப்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். யார் ஓனர்ஷிப்லயுமே இல்லாம லேண்ட்ஸ் இருக்காது. பட் இது கான்செப்சுவல் பர்பஸ்க்காக தான்.
இது வந்து முன்னாடி ஆக்சுவலா ஒரு ஸ்டேட் அப்படின்னு உருவாக்குனதுக்கு அப்புறம் இந்த லேண்ட் வந்து பட்டாபடி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு லேண்டா பார்சல்ஸா பிரிச்சுட்டாங்க. ஆனா இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய லேண்ட் வேக்கண்டா காடு மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட் ஓன் பண்ணுதா இல்ல வந்து ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல் ஓன் பண்றாங்களா அப்படின்னு எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோ டாக்குமெண்ட்ஸோ எதுவும் இல்லை. ராஜாக்கள் ஆட்சி அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த லேண்ட் எல்லாமே யார் ஓன் பண்ணிருப்பா? யாருமே ஓன் பண்ணிருக்க மாட்டாங்க. ராஜாவும் அந்த லேண்ட்ல வந்து எந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க மாட்டாரு. ஆனா சில நாடுகள்ல வந்து எந்த இந்த இப்போ வந்து இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியால இருக்கிற எல்லா நிலமும் ராஜாவோடது. ராஜா வந்து தானமா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அப்ப ராஜாவோடது. ஆனா சில கண்ட்ரீஸ்ல வந்து ரோமன் எம்பையர் கீழ சில கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு சில நிலங்கள் ராஜாக்களும் ஓன் பண்ண மாட்டாங்க. எந்த பிரைவேட் மக்களும் ஓன் பண்ண மாட்டாங்க. யார் ஓனர்ஷிப் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த ரெஸ் நல்லியஸ் அப்படின்ற வார்த்தையே உருவானது. ஓகேங்களா? ஸோ இந்தியன் கான்டெக்ட்ல யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் லா கிடையாது இதுல. நெக்ஸ்ட் வந்து ரெஸ் கம்யூனிஸ்ட். திங்ஸ் காமன் டு ஆல். திங்ஸ் காமன் டு ஆல் அப்படின்றது ஏர், சன்லைட், ஹை சீஸ், ரன்னிங் வாட்டர், ஓப்பன் ஸ்பேஸ், அப்புறம் கம்யூனல் லேண்ட் அண்ட் வில்லேஜஸ், அதான் மேய்க்கால் புறம்போக்கு இதெல்லாம் சொன்னதுல இதெல்லாமே ரெஸ் கம்யூனிஸ்ட்குள்ள வரும். சுற்றி இருக்கிற காற்று. அதனாலதான் உங்களுக்கு காற்று மாசுபாடு ஏற்பட்டுச்சு, ஏர் பொல்யூஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இமிடியட்டா ஸ்டேட் வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். பனிஷ்மெண்ட் போடுறதோ. ஏன்னா அது கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. ஏர் வந்து கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. ஒருத்தர் இண்டிவிஜுவலா ஏரை வந்து பொல்யூட் ஆக்க முடியாது. நீங்க பொல்யூட் ஆக்குறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் நீங்க கொடுக்கணும். காம்பன்சேஷன் கொடுத்தா பொல்யூஷன் போயிடுமா அப்படின்னா நீங்க காம்பன்சேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான அட்வான்ஸ் டெக்னாலஜியை வந்து வைப்பாங்க. அப்ப பொல்யூஷன் ரிமூவ் ஆகும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சன்லைட். சன்லைட்டை வந்து நீங்க தடுக்க முடியாது. இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். நீங்க ஒரு டூம் மாதிரி செட் பண்ணி சன்லைட் இதுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னா தடுத்து வைக்க முடியாது. பிகாஸ் சன்லைட் வந்து யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொந்தம் இல்லை. இட் இஸ் காமன் டு ஆல். ஹை சீஸ், ஆழ்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்கடல் யார் வேணாலும் டிராவல் பண்ணலாம். பட் நிறைய லா ஆஃப் சீஸ்ல இருக்கிற ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு டிராவல் பண்ணும். ரன்னிங் வாட்டர். ஒரு ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆகுது ஒரு லேக்ல, ரிவர்ல அப்படின்னா அந்த ரிவர்ல இருக்கிற தண்ணிக்கு வந்து எல்லாருக்குமே சொந்தம் தான். அன்லஸ் ஒரு ட்ரீட்டி மூலியமாவோ இல்ல ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாவோ ஒரு இன்டர்ஸ்டேட் அக்ரிமெண்ட் மூலியமாவோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படாமல் இருந்தது அப்படின்னா ரன்னிங் வாட்டர் எல்லாருக்குமே சொந்தம். அதனாலதான் இன் சம் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி இருக்கு. இங்க காவேரி டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அசாம்ல வந்து பிரம்மபுத்திரா ரிவர் டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. தீஸ்தா ரிவர் டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு நேபாள் கிட்ட. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரிவர் டிஸ்பியூட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ரன்னிங் வாட்டர்ல ஜூரிஸ்டிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெஸ் கம்யூனிஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் பேஸ் பண்ணி அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் ஓப்பன் ஸ்பேஸ் ஆர் கம்யூனல் லேண்ட் அண்ட் வில்லேஜஸ். இதுக்கு வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம். ஓப்பன் ஸ்பேசஸ் அப்படின்னும் போது அதுவுமே ஜூரிஸ்டிக்ஷன் உட்பட்டது தான். கம்யூனல் லேண்ட்ஸ் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டிக்கு சார்ந்த லேண்ட்ஸோ இல்ல வந்து ஒரு காமனா வில்லேஜஸ்க்கு காமனா இருக்கிற லேண்டு அந்த மாதிரி லேண்ட்ஸ் எல்லாமே ஒரு காமன் யூசேஜ் பார்க்கணும். So with this, I end this part 1 of legal maxim session. Part 2 உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, stay tuned to our other videos in our channel.